அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் 21வது வகுப்பு நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய முந்தைய வகுப்பில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ராசிக் அந்த மாதிரி பார்த்தோம். ரஜாக் என்றால் அதிகமாக தரக்கூடியவன், தேவைக்கு மீறியும் தரக்கூடியவன் என்று பார்த்தோம். ராசிக் என்று சொன்னால் சாதாரணமாக தரக்கூடியவன் என்று பார்த்தோம். இப்படி அல்லாஹ்விற்கு நிறைய பண்புகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கருணை உள்ளவன், நமக்கு எல்லாம் உணவளிக்கக்கூடியவன், நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் இந்த அல்லாஹ்வை பற்றி நாம் எண்ணுகின்ற எண்ணத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால், எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான், நம்மளுடைய கையில எதுவுமே இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய செயல் மட்டும்தான் என்பதை நாம் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக இறக்கி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பாவம் செய்யறோம். இப்ப நம்மளுடைய பாவம் செஞ்சோனே நம்ம உள்ளத்துல என்ன வரணும்? மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ்வுடைய பண்பு டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரணும். நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம், பாவம் செஞ்சோனே அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்மளுடைய உள்ளம் அமைதி பெறும். ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அப்ப நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், இந்த தப்பெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாதுங்கிறான். நம்ம அந்த தப்பை செஞ்சுட்டோம். அப்ப அடுத்தது என்ன? அப்போ இதை மன்னிக்கக்கூடியவன் பண்பாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். உடனே நம்மளுடைய எண்ணத்துல என்ன வரணும்? பாவம் செஞ்சுட்டான், மன்னிக்கக்கூடியவனாகி அல்லாஹ் நம்ம இடத்துல இருக்கான், அந்த அல்லாஹ் என்னை மன்னிக்கக்கூடியவன் என்று நம்ம அந்த 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 ஒரு உடனே அந்த அந்த எண்ணங்களை நம்ம சிந்திக்க வேண்டும். எல்லாமே அல்லாஹ் தானே, அவனுடைய பண்பை நினைச்சு வேணும். ஒரு விதை போடுறோம், விவசாயத்துக்கு கனவு விதையை போட்டோம், விதையை போட்டு அப்படியே உட்காந்து நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோமா? என்ன நடக்குது, ஏது நடக்குது? இல்ல, அல்லாஹ்வுடைய பண்பு அல்லாஹ் அதை பார்த்துக்கிடுவோம். அப்படிதான் நம்ம சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அந்த விதையை போட்டு தண்ணியை ஊற்றினோடனே அதுக்குண்டான அடுத்த ப்ராசஸ்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா? தேவையில்லை. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலைகள், அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்கிறான். அல்லாஹ் அப்படி பண்பு உள்ளவன் என்பதை தான் நாம் அந்த ஒரு எண்ணத்தை நம்ம நினைக்கணும். பாவம் செஞ்சு அப்படி டக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி விதையை போட்டு தண்ணியை ஊற்றிட்டோமே, அடுத்தது அல்லாஹ் அவனுடைய பண்பை பார்த்துக்குவான், அல்லாஹ் அவனுடைய வேலையை பார்த்துக்குவான். அது அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ் அப்படி உள்ள பண்பாளவன் என்று நம்ம நினைச்சிட வேணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, சாலையில போய்கிட்டே இருக்கோம், நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம், முன்னாடி வந்தவன் மோதிட்டான். அப்போ உடனே நம்மளுடைய சிந்தனை என்ன வரும்? வாயிலேருந்து வரும், அவன் விட்டு அவன் அப்பா அம்மா அப்பா அத்தம்மா எல்லாத்தையும் விட்டு கிளின்னு கிழிப்போம். இந்த ஒழுங்கா கண்ணை பார்த்துட்டு வர மாட்டியா, காதை பார்த்துட்டு வர மாட்டியா? அப்போ இப்போ ஒரு நல்ல நம்மளுடைய மூமின்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பண்பை டக்குன்னு நினைச்சிடும், நான் ஏற்படுத்தினது அல்லாதான். அப்போ நம்மளுடைய வண்டிக்கு தான் சேதாரம் ஆயிக்கும், நமக்கு ஒண்ணு இருக்காது. அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்திட்டு நம்ம என்ன நினைக்கணும்? இதை எல்லாம் செய்ய வைத்தவன் அல்லாஹ். இந்த ஆக்சிடென்ட் ஆச்சா, அல்லாஹ் ஆக்சிடென்ட் வச்சிருக்கான், அதற்குண்டான தீர்வை பார்க்கணும், அதுக்கு அடுத்த கட்ட முடிவு எடுக்கணும். நடந்தது முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்தை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம கரெக்டாக தானே வந்தோம், அவன் தானே இடிச்சான், இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். மன ரீதியா பார்த்தாலும் இது கஷ்டம் தானே. ஒருத்தன் இடிச்சுட்டான், டக்குன்னு நம்மளுடைய அல்லாஹ் வந்துட்டோம், அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னா லேஸ் ஆயிடும். இல்ல, அவன் இடிச்சுட்டான், அவன் யாரு, அவன்கிட்ட இருந்து ஒரு சண்டையை பிடிச்சி இழுத்து போட்டு பெரிய ஊர் சண்டையாகி பெரிய சண்டையாகி ஜெயிலுக்கு போய் வெட்டு குத்துன்னு சொல்லி எவ்வளவோ செய்திகள் நடந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு போய் கேளுங்க, இன்னைக்கு ஜெயில தண்டனை அனுப்பிச்சுட்டு போய் கேளுங்களேன், சாதாரணமா சொல்லுவாங்க இப்படி தான்பாய் இருந்துச்சு, சும்மா ஒரு லேசான இதுதான் பாய், எனக்கு ஒன்னும் அவ்வளவு பாய். அதுக்கு அவனை திட்டி, அவன் என்ன திட்டி, நான் ஆளை கூப்பிட்டு, அவன் ஆளை கூப்பிட்டு, இப்படி பெருகி கொண்டே போய் என்னுடைய வாழ்க்கையே வீணாயிடுச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா, பாக்குறோமா இல்லையா? ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ்வை நினைச்சு அந்த விஷயத்தை விட்டுட்டோம்னு வைங்களேன், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அது எனக்கு ஒன்னும் ஆகல, எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பாவம் இருக்கு போல, அதை அல்லாஹ் என்னை மன்னிக்க சோதிக்கிறான். இதே போல் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு சொல்லி நினைச்சுட்டோம்னு வைங்களேன், அப்படி எல்லாமே ஓடி போயிடும். மன ரீதியாகவும் அது மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். இன்னும் பார்க்கிறோம், ஒரு ஆள் கீழே விழுவுறாரு, 10வது மாடியிலிருந்து விழுவுறாரு.
10வது மாடியிலிருந்து விழுந்தா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நம்ம இயல்பாகவே அல்லாவுடைய நேர் என்ன? 10வது மாடியிலிருந்து ஒரு ஆள் தலையில சரியான அடி உழைப்பாரா? உழைக்க மாட்டாரு. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அல்லாஹ் நாடுறான். இதெல்லாம் அல்லாஹ் நீதியாக எடுத்து வச்சிருக்கான். சும்மா ஸ்லிப் ஆகி கீழே விழுவுறாரு, ஒன்னும் ஆவாரு. ஆவுறவும் இருக்காங்க. இருந்தாலும் கூட மேக்சிமம் என்ன ஆகும்? உங்களுக்கு தடிக்க விழுந்து இறந்துட்டான்னு சொல்லி எத்தனை செய்தி நம்ம கேள்விப்படுறோம். இல்ல, தடிக்கு வந்து லேசான அடி, அவ்வளவு. இது அல்லாவுடைய நீதி. அல்லாஹ் இப்படிதான் எழுதி வச்சிருக்கான். எல்லா விஷயமும் அல்லாவுடைய நாட்டத்துலதான் நடக்குது. அல்லாஹ் இப்படிதான் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம உள்ளத்தார நம்மளுடைய விஷயங்களை ஏத்துக்கணும். ஒரு உதாரணமா பாருங்களேன், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் இருக்குன்னு வைங்களேன். இந்த பிளாஸ்டிக் தூக்கி கீழே போடுறேன். இது பிளாஸ்டிக் பாட்டில், கீழே போட்டா உடையாது. இது ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு, அதை தூக்கி போட்டா உடையதானே செய்யும். அப்ப அல்லாவோட நீதி தானே இது. எல்லாம் என்ன எழுதியிருக்கான்? பிளாஸ்டிக் பாட்டில் கீழே தூக்கி போட்டா உடையாது. இதே நீ கண்ணாடி பாட்டில் கீழே தூக்கி போட்டா உடையும். இது அல்லாவுடைய நீதி. அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு விஷயம். இதை நாம் உள்ளத்தால் எல்லா விஷயத்திலும் ஏற்றுக்கணும். அல்லாஹ் இதை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நடக்குது என்பதை நாம் முழுமையாக விளங்கி கொண்டு அதை நம்முடைய தாளமாக உள்ளத்துல ஏற்றிட்டோம்னு எங்களேன், எதுக்கு நான் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்றோம்? அல்லாவுடைய நாட்டம். நான் ஒண்ணும் செய்யலையப்பா, அல்லாஹ் தான் செய்யறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் அந்த அந்த ஏதாச்சும் அப்போ இதே போல் விஷயம் நடந்தால் இது அல்லாஹ்வுடைய நாம் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க எழுதுறான். இதே போல் எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான்னு சொல்லி சொன்னீங்களேன், ஒரு நம்மளுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்போ போய் துணியை காய வைக்கிறோம். துணியை துவைச்சோம், பொடி போட்டோம், புளிஞ்சோம், காய போடுறோம். காய வைக்கிறது யாருடைய வேலை? அல்லாவுடைய வேலை தானே. அப்ப அல்லாஹ் தானே அதை செய்யறான். அது நம்பணும்ல. அதே போல்தான் நாமும் இதை நம்ப வேண்டும். இல்லப்பா, துணியை காய போட்டேன், நான் தான் விசிறிச்சிருக்கேன்னு விசிறிச்சா இருக்கோம். இல்ல, வெயில போய் போடுறோம், வெயில ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ், காய வைக்கக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லி அதை நம்ம விற்கணும். இப்போ நம்ம சமைக்கும் போது என்ன செய்யறோம்? ஒரு கோலையில தண்ணி எடுக்கிறோம், அதுல அரிசியை போடுறோம், போய் சூடு பண்ணி வச்சோம்னா அதே அரிசியா அதான் பொங்கி வந்தது. அப்ப இதற்கும் காரணம் யாரு? அந்த அரிசி இது என்னது அந்த அந்த சோறாக மாறுகிறது எல்லாம் அல்லாதான். நம்ம என்ன செய்யணும்? அரிசியை போடணும், தண்ணியை ஊற்றணும், அது உட்காந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் தான் இதெல்லாம் நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அது எல்லாமே அல்லாஹ் தான். நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஆள் மரணம் அடைகிறாரு. நிறைய மரணங்களை பார்க்கிறோம். இப்போ வந்து 2 விதமான மரணங்கள் இருக்கு. சில பேர் அப்படியே முதியோரா இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாந்து மரணிச்சிருவாங்க. அவங்களுடைய மரணம் நம்ம உள்ளத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. நம்ம நல்லா வாழ்ந்தாங்க, 80 வருஷம் வாழ்ந்தாங்க, 90 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க அனுபவிக்காத உலகமா அங்க சுத்தினாங்க, இங்க சுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, கடைசியில மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இந்த திடீர் மரணம் ஏற்படுதுன்னு ஒரு ஆளுக்கு ஒரு 2 நாள் காய்ச்சல் ஆயிடுச்சு, டேப்லெட் கொடுத்தோம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சோம், மூத்தாயிட்டாங்க. உடனே ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போனா காப்பாத்திக்கலாமே. எப்படி? அது காமிக்காம இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்மளுடைய பணிகளை நம்ம செஞ்சிடணும். இப்போ நம்மளுடைய யாருக்கோ முடியாம இருக்குது, அவங்க வீட்டிலேயே வச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு போகாம அல்லாவுடைய நாட்டம் சொல்லக்கூடாது. அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும். சிகிச்சை அளித்தும் அதுக்கு மேல அல்லாவுடைய நாட்டம் என்று நம்ம நினைக்க வேண்டும். சிகிச்சை அளிக்காம நம்ம நினைக்க கூடாது. இப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறோம்ல, எல்லாம் அல்லாவுடைய நாட்டம்னு நம்மளுடைய முயற்சியை செய்யணும். நம்மளுடைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் அல்லாவுடைய நாட்டம் என்று நாம் நினைக்க வேண்டும். சரியா? இப்ப இந்த மரணிக்கிறாங்கல்ல, மரணிச்சவங்கள்ட்ட நம்மளுடைய பிரதானமான செய்திகள் என்ன? நம்மளுடைய என்ன இருக்குது? இப்போ ஒரு ஆளை கொண்டு போறோம், கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருக்க முடியாதா? நீ வேணுக்குன்னு கொண்டு போனியா? இல்ல, கரெக்டா தான் கொண்டு போனா. 10 நிமிஷம் முன்னாடி நீ எப்படி போக முடியும்? அல்லாவுடைய நாட்டம். அல்லாத நேரத்துல இவருடைய மௌத்தின் நேரத்துல வரணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டான். மௌத்த நேரத்துல வந்துருச்சு. நீ 10 நிமிஷம் முன்னாடி போனா என்ன, இந்த ஹாஸ்பிட்டல் போனா என்ன, அந்த ஹாஸ்பிட்டல் போலான்னு மௌத்துன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிவிட்டா. இந்த நேரத்துல இந்த நபருக்கு ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் சொல்றானே, அந்த மௌத்து வந்தே தீரும். வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்போ இதையும் நாம் என்ன செய்யணும்? உள்ள பூர்வமா ஏற்றுக்கணும். இது அல்லாவுடைய நாட்டம், அவ்வளவுதான். நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செஞ்சாச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம காமிச்சாச்சு, அவருக்கு உள்ள விஷயத்த நம்ம செஞ்சாச்சு. பைக் ஆக்சிடென்ட் ஆகுது, அப்ப அவன் அந்த பைக்ல போனான், அந்த செஞ்சான். அப்ப இதோட விஷயங்கள் எல்லாம் நம்மளோட அதுக்கு அந்த மரணம் வந்தோடனே நம்மளுடைய உள்ளத்திலிருந்து என்ன வரணும்? அல்லாஹ் நம்மளை படைச்சான், அல்லாஹ் நம்மளை எடுத்துட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு விஷயம்.
அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய வேலையே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 156வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், 3வது அத்தியாயம் 156ல எல்லாம் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, யார் அல்லாவை மறுத்து இன்னும் பூமியில் பயணம் மேற்கொண்ட அல்லது போராளிகளான தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் மரணிக்க மாட்டார்கள். அப்படியே நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல, அது அப்படியே சொல்ற பாருங்களா, கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்றும் கூறினார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவங்கள மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இதை அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் கவலையாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தான். அல்லாவே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான், நீங்கள் செய்பவை அல்லாஹ் பார்க்கிறான். அழகா சொல்றாங்களா. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பயணம் மேற்கொள்ளாம வீட்டுல எங்களோடய இருந்திருந்தான்னு வைங்களேன், அவங்க இறந்திருக்க மாட்டாங்க, அவங்க கொல்லப்பட்ட இருக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லி இந்த 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 அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இத அவங்களுடைய உள்ளத்துல கவலையா ஆக்கிறதுக்கு தான் நம்ம அதை செஞ்சோம். ஆனா உயிர்ப்பிக்கிறது அல்லாதான், மரணிக்கிறது அல்லாதான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் சொல்றான். இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது? அல்லாதான் மரணத்தை தருகிறான், அல்லாதான் ஒரு விஷயத்தையும் நடத்துகின்றவன் அல்லாதான் என்பதை நாம் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 78வது வசனத்துல சொல்றான், நீங்கள் எங்க இருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே, அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாவிடமிருந்து வந்தது என்கிறார்கள். அவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டாலோ இது உம்மிடமிருந்து வந்தது என கூறுகின்றனர். அனைத்தும் அல்லாவிடமிருந்தே ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். இக்கூட்டத்தாருக்கு என்ன நேர்ந்தது? எந்த விஷயத்தையும் இவர்கள் விளங்கிக் கொள்ள முற்படுவதில்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்போ என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்க இருந்தாலும் மரணம் உங்களை சேரதான் செய்யும். மரணிக்காத மனிதர்கள் இருக்காங்களா இல்ல இருக்க போறோமா? நம்மளோடு இருந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்த மனிதர்கள் எங்க? யாருமே தெரியலே. 150 வருடத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்த நபர்கள் யாருன்னு நமக்கு தெரியலே. இன்னமும் நம்ம இன்னும் 150 வருடத்துக்கு நம்ம அளவுக்கு யாருக்கா தெரியுமா? ஏதோ நல்லது செஞ்சுட்டு போயிருந்தா பேசுவாங்க, ஒரு நாள் பேசுவாங்க, அதோட முடிஞ்சு. அது அப்போ மரணம் என்பது நிச்சயம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அங்க எந்த கோட்டையில போய் இருந்தாலும் சரி, இந்த உறுதியாக கோட்டைனா நம்ம கோட்டையில போய் உட்காரலாம், அதையும் குறிக்கும். என்னிடம் எவ்வளவு சயின்ஸ் அட்வான்ஸ் வந்தாலும் சரி, மெடிசின் எவ்வளவு வந்துருச்ச, மரணத்தை குறைக்கிற மெடிசின் இருக்கா, மரணத்தை தள்ளி வைக்கிற மெடிசின் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ உறுதியான கோட்டை என்பது அல்லாஹ் சொல்றது எல்லாத்தையும் குறிக்கோளாக சொல்கிறான். எத்தனை மாத்திரை வந்துருச்சு, உனக்கு என்னதான் உன்னை டைஜஸ்ட் ஆகணும், உனக்கு நியூட்ரிஷன் தனியா போட்டு நீ அதை திண்டு இதை திண்டு என்னத்தை செஞ்சாலும் மரணம் ஒரு நாள் உன்னை அடைந்தே தீரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்றாங்க. ஒரு நன்மை வந்துச்சுன்னா இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு தீமை ஏற்பட்டேன்னு, இது உன்கிட்டதான்ப்பா இந்த தீமை வந்துச்சு, நீதான்ப்பா இதை செஞ்சா, உன்னாலதான்ப்பா இது என்று. நன்மை அல்லாங்கிறாங்க, தீமை இது மனிதர்கள் இடத்துல சொல்றான். ஆனா அல்லாஹ் சொல்றான், ரெண்டுமே என்கிட்ட தான் வந்துச்சு. உனக்கு நன்மை நடக்குதா நான் தான் தரேன், உனக்கு தீமை நடக்குதா நான் தான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்றான். அடுத்தது அல்லாஹ் கேட்கிறான், இந்த கூட்டத்தாருக்கு என்ன நேர்ந்தது? எந்த விஷயத்தையும் இவர்கள் விளங்கி கொள்ள முடியவில்லையே என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான். அப்போ அவ எல்லா விஷயமுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நடத்திக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நமக்கு நண்பர் இருக்காரு, ஒரு நண்பர் இருக்கான். அப்ப அந்த நண்பர்களை நாம ஏற்படுத்தி கொண்டோமா? இல்ல, அல்லாஹ் தான் தர்றான். நண்பர்களை செட் பண்ணி தந்தது அல்லாஹ். அவர்கள் மூலியம் நன்மை நடக்கிறதும் அல்லாஹ், அவர்கள் மூலியம் தீமை நடக்கிறதும் அல்லாஹ். இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டோம்னு வைக்கலாம், வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது, வாழ்க்கையில கவலைகளே இருக்காது, மன நிம்மதியோடு அல்லாஹ் அப்படியே வணங்கிக்கிட்டு எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் தான் இதை செய்கிறான் என்பதை பற்றி அப்படியே விளங்கி கொண்டே போவோம். இன்னைக்கு சமூகம் இதை விளங்காம தான் நிறைய பேர் எவ்வளவு இடத்துக்கு போறாங்க. இந்த குர்ஆனை பற்றி பிடிக்காமல், இந்த குர்ஆனை உள்ள தெளிவை விளங்காமல் எல்லாமே கையில வச்சுக்கிட்டு எங்க சுத்துறோம்? இந்த குர்ஆனை படிச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான் தெரிஞ்சுக்கேன். அப்போ இந்த குர்ஆனை படிக்காம எவ்வளவு மனுஷன் ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லி எங்கேயோ போறோம், யார்கிட்ட போய் பணத்தை கொட்டுறோம். அப்போ இந்த குர்ஆனை படித்தால் நம்மளுக்கு என்ன விளங்கிடுவோம்? அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான் நினைக்கிறோம். அப்படி நினைச்சிட்ட மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்க பாரம் எல்லாமே நொறுங்கி போயிடும். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு உள்ளத்துல ஏற்படக்கூடிய எதுக்காண்டி ஏற்படுது?
செய்யறதுலாம் என்னால நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட்னா என்னால வந்தது. அப்ப எல்லாமே என்னோட நடந்ததுன்னு சொல்லி நினைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனையே. ஆனா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எல்லாம் தான் நான் செய்யறேன், எல்லாமே நான் தான் செய்யறேன். உனக்கு வியாபாரத்துல லாபமா நான் தான் தரேன், வியாபாரத்துல நஷ்டமா நான் தான் தரேன், எல்லாமே நான் தான் தரேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதை பொறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். நண்பர் விஷயத்த பார்த்தா கணவன் மனைவி இருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விஷயம் கணவன் மனைவி விஷயம். கணவன் மனைவி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்மள பிறந்தவொடனே நம்ம கணவனுக்கு மனைவி யாரும் தெரியுமா, மனைவிக்கு கணவன் யாரும் தெரியுமா? தெரியாது. ஏதோ ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல அப்படியே சேரணும். அவங்க சேர்ந்தோடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசம், அன்பு, அரவணைப்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறோம். எத்தனை ஆண்டு காலமாக தங்களுடைய மேனி தங்களுடைய எத்தனை ஆண்டு காலம் அவங்க தாய் தந்தைகிட்ட கூட அவங்க அந்தரங்கத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா கணவன் மனைவிக்கு வெளிப்படுத்துவாங்க, மனைவி கணவனுக்கு வெளிப்படுத்துவாங்க. எதன் காரணத்தினால? இப்போ பெற்றவங்க தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கூச்ச சுபாவமா இருக்கும். கூச்ச சுபாவம்னா என்ன? நம்மளுடைய உறுப்புகளை பாகங்களை மறைத்து வைத்து. ஆனா கணவனிடத்துல அப்படி இல்லையே. கணவனை விட உங்களை வளர்த்தவரை அவ்வளோ இதா போயிட்டாங்களா? இல்ல. அவர்கள் மீது கொண்ட பாசம், அவர்கள் மீது கொண்ட அன்பு, அவர்கள் மீது கொண்ட அரவணைப்பு, அதான் சொல்லுவாங்க ஆச்சரியமூட்டுன்னு சொல்றாங்களே, அதான் ஆச்சரியமூட்டு. கணவன் மனைவி விஷயம், கணவன் மனைவி விஷயத்துக்கு எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க. யாருன்னே தெரியாது, 2ஆம் நம்பர் ஆளு, சேர்றோம், கல்யாணம் முடிக்கிறோம். கல்யாணம் முடிச்சா நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்களான்னு கிடைக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ் தான் நம்மளுடைய உள்ளத்தில் அன்பை போட்டான். அவர்கள் மீது அவர் அன்பையும் செலுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தான் நம்மளிடத்தில் தந்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா சமுதாய மக்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10வது அத்தியாயம் 107வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் உமக்கு ஏதேனும் துன்பத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குபவன் உன்னை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் ஏதாவது உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறான்னு வைங்களேன், அல்லாஹ் இந்த நாடி தான் இது உனக்கு இந்த துன்பம் நடக்கும்னு, அவனை தவிர யாராலும் நீக்க முடியாது. எங்க போ, என்ன செஞ்சாலும் என்ன, அவன் ஆனாதான். அவன் இந்த துன்பம் உன்கிட்ட நீக்கணும். நீ துவா செஞ்சோ இல்ல உங்களை பண்பாலையோ அல்லாஹ் நாடித்தான். சரி, தன்னுடைய அடியான் துவா செய்யறான்னு சொல்லி அல்லாஹ் நாடுனா தவிர யாருமே அவன் அவன் நினைச்ச துன்பத்தை நீக்க முடியாது. இன்னும் சொல்றான், அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் ஒரு நன்மையை நாடித்தான், உனக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் பொறாமை. இதுதான் பொறாமை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கே அவ்வளவு பெரிய புரட்டி போடக்கூடிய வசனம். அல்லாஹ் நன்மை நாடித்தான் வந்தே தீரும். உனக்கு பறக்கத்து வேணுமா வரு, உன்னுடைய பறக்கத்தை வச்சுட்டு அவன் போறான், அவன் செய்வான், இவன் செய்யறானு, அவன் புடுங்கிடுவானோ இவன் புடுங்கிடுவானோ என்று நம்மளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கு. அதுதான் வேலையே இல்லப்பா. அல்லாஹ் நாடிட்டானா உனக்கு இந்த வருஷம் இந்த லாபம் கிடைக்குமா, வந்தே தீரு. அல்லாஹ் சொல்றான் தந்தே தீருவாங்கிறான். அதாவது யாரையும் தடுக்க முடியாது. அவன் எனக்கு வரக்கூடிய லாபத்தை அவன் தடுக்காம இல்ல, தடுக்கல இல்ல. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த குர்ஆனை படிச்சா இதுக்குதான் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பது இது ஒரு அத்தாட்சி. குர்ஆனை படிச்சுட்டா இல்ல நம்ம நினைப்போமா, ஒரு வியாபாரம் வருது போகுது, அல்லாஹ் நாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். அப்போ அந்த அருளை தடுப்பவன் எவனும் இல்லைன்னு சொல்றான். தனது அடியார்களில் தான் நாரி ஒருக்க அதை வழங்கினான். அல்லாஹ் என்னோட அடியான், நான் படைச்ச அடியான், நான் யாருக்கு நாடுறோம் அவன் கொடுப்பேன்ப்பா. அதை கேட்கிறவன் எவனும் கிடையாது. நான் ஒரு தீமையை கொடுக்க நினைச்ச தீமையை கொடுப்பேன், அதெல்லாம் எவனும் தடுக்க முடியாது. நான் நன்மையை கொடுக்க நினைச்சா நன்மையை கொடுப்பான், அதை எவனையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதுக்கு சொல்றான், அவன் மன்னிப்புடையவன், நிகரல்ல அன்பாளன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அல்லாஹ்வை நம்ம முழுமையா நம்ம நம்ப வேண்டும். எத்தனையோ நபர்களுக்கு கால் இருக்குது, ஆனா நடக்க முடியாது. எதனால நடக்க முடியல? அப்ப கால் இருந்தா நடக்கணும்ல, நடக்கும். அப்ப யாரோ ஒரு ஆள் இருந்து நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை நம்ம நினைக்கணும். அப்போ கால் இருக்குன்னு நடக்க முடியல, கண் இருக்கு அவங்களோட பார்க்க முடியல, கண் இருக்கு அப்படியே அழகா இருக்கு கண்ணு, அவங்களுக்கு பார்வை இல்லாதவங்களா இருக்காங்க, காது இருக்கு கேட்க முடியல. அப்ப இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேணும். நம்பிட்டமாக நம்மளுடைய விஷயங்கள் ஈஸியாயிடும். சரியா? அல்லாஹ் மீது நம்ம நல்ல எண்ணம் வைக்கணும். எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் மீது எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வைத்தவர்களாகவே இருக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளையை எடுத்துக்கிறீங்க,
நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முயற்சி செஞ்சாலும் வயிற்றுல வச்சு எல்லாம் எப்படி பாதுகாத்து வளர்க்கலாம், அதெல்லாம் யார் செய்யறா? நல்லா தானே. எல்லா விஷயமும் நல்லாதான். பிள்ளைகள் விஷயத்தெல்லாம் ஆச்சரியம், பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். இந்த பிள்ளைய அல்ல எப்படி உள்ள வச்சு எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி பேசணும்னு வைங்களேன், அவனுடைய அறிவு அவனுடைய ஆற்றலை பேசணும்னு வைங்களேன், அவங்களுடைய பண்பை பேசணும்னு வைங்களேன், அதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி அவ்வளவு விஷயங்கள் அல்ல செஞ்சுட்டு இருக்கான், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அல்லாஹ் மீது எப்பவுமே நல்ல நம்ம இட்டவனாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் எல்லார் மீதும் கருணை உள்ளவன் என்பதை நாம் நினைக்க வேண்டும். மேலும் அல்ல நபிசல்லாத்தம் சொல்றாங்க, அந்த ரசூலா சொல்றாங்க, மரணிக்கும் போது அல்லாவின் மீது நல்லெண்ணத்திலே மரணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இப்போ ஒரு மனிதரை நம்ம ஒரு மனிதரை நம்ம நினைக்கிறோம், உலகத்துல ஒரு மனுஷன் நினைக்கிறோம், அவர் தான் நல்லவர்ப்பா, அவரை பத்தி நினைச்சாலே சந்தோஷம்ப்பா, அவர் அவ்வளவு நன்மை செய்யக்கூடியவர், அனைவரிடத்திலையும் நன்றாக நடக்கக்கூடியவர் நினைக்கிறோம்ல, அல்லாவையும் அதை விட தாண்டி நம்முடைய படைத்த ரப்பை அதை விட நம் நல்லெண்ணமாக அவனை நினைத்துக் கொண்டிருக்கணும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 15வது அத்தியாயம் 53வது வசனத்துல சொல்றான், மலக்குமார்கள்லாம் இப்ராஹிம் நபிக்கு வந்து நற்செய்தி கூட வர்றாங்கல்ல, அப்போ மலக்குமார்களை பார்த்து பயப்படுறாங்க இப்ராஹிம் நபி. அப்போ அல்லாஹ் சொல்றோம், பயப்படாதீர், அறிவுள்ள ஆண் குழந்தையை உமக்கு நற்செய்திகளாக கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினார். அவங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து அறிவுள்ள ஆண் குழந்தைகள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி நாங்க நற்செய்தி சொல்றோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நான் முதுமை அடைந்து விட்ட நிலையிலா எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்கள், எனக்கு வயசு 90 ஆச்சு, இப்ப எனக்கு எப்படி புள்ள, இப்போ வந்து எனக்கு நற்செய்தி சொல்லி கேட்கிற காலம் எனக்கு ஒண்ணும் வரலையே. இப்ராஹிம் நபி அந்த அப்ப இருந்தே கேட்டுட்டே இருந்தாங்கல்ல. ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க வந்து 90 வயசானும் அவங்க வந்து உடலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்ல ஒரு நாள் தருவான்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் நபி முதுமை அடைஞ்சிட்டனா, வயசு 90 ஆச்சு, இப்போ வந்து நற்செய்தி சொல்றீங்க, நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க நற்செய்தி, எந்த அடிப்படை, 90 வயசு அவருக்கு என்ன நியாயம்? அவங்க கேட்கிற கேள்வி, எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க 90 வயசுல வந்து இப்ப நீங்க உட்கார்ந்துக்கிட்ட நீங்க நற்செய்தி கூடுறாங்கிறீங்களா, ஆண் பிள்ளைன்னு சொல்லி என்ன இது என்று அவர் கேட்டார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, உண்மையாகவே உமக்கு நற்செய்தி கூறியுள்ளோம், உண்மையாதான் சொல்றோம், நீர் நிராசை அடைந்தோரில் ஒருவராகி விடாதீர் என அவருக்கு நிராசரை அடைஞ்சிடாதீங்க, அல்லாவுடைய குதிரத்தை, அல்லாவுடைய நியமத்தை இது மறந்துடாதீங்க, அல்லாவுடைய ஆட்களை வந்து பொய்ப்பிச்சிடாதீங்கன்னு சொன்னோடனே உடனே இப்ராஹிம் சொல்றாங்க, வழிகேடர்களை தவிர யார் இறைவன் அருளில் நிராசை அடைவார்கள். அடுத்து சொல்றாங்க, அடுத்து ஒரு பாயிண்ட் அடிக்கிறாங்க, இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு தெரிவதற்காக இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க, குழந்தை உங்களுக்கு வரப்போகுதுங்கிறாங்க, இந்த வயசுல எனக்கு எப்படி வரப்போகுதுங்கிறாங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து நிராசை அடைகிறீங்களா, அல்லாவுடைய பண்பை அல்லாவுடைய ஆற்றல் இல்லைங்கிறீங்களான்னு வழிகேடனை தவிர யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாவுடைய பண்பை பற்றி சொல்லுவான். அப்ப அல்லாஹ் எல்லாம் எந்த நேரத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாமே செய்யக்கூடியவனா இருக்கிறான் என்பதை நாம் வந்து நினைக்க வேண்டும். இன்னும் 8வது அத்தியாயம் 63வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், கணவன் மனைவி விஷயம் பார்த்தோம்ல, அது சொன்னா பாருங்க, 8:63 எல்லாம் சொல்றான், அவர்களின் உள்ளங்களுக்கிடையே அவனே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறான். 2 பேர் இருக்காங்க, 2 பேர் உள்ளத்திலும் இடையே யாரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறான், அல்லாதான் அந்த 2 பேரை ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறான். உலகில் உள்ள அனைத்தையும் நீ செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த இயலாது. என்னதான் செய்யும், இந்த உலகத்துல நீ என்னத்தை செலவழிச்சாலும் அந்த 2 பேருக்கு இல்லையா அல்லாஹ் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறான, பாசத்தை ஏற்படுத்துறான, பிணைப்பை ஏற்படுத்துறான, முடியாது. அல்லாஹ் நாடணும். எனினும் அவருக்கு இடையே அல்லாவே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினான்னு சொல்லிட்டு அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் என்று சொல்றான். அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், ஒரு 2 நண்பர்களோ இல்ல கணவன் மனைவியோ தாய் தந்தையோ இவங்களுக்கு எல்லாம் பிணைப்பை ஏற்படுத்துற பாசத்தை கொடுக்கறதெல்லாம் அல்லாதான். உலகத்துல எத்தனை பேர் சேர்ந்து நீங்க 2 பேர் இப்போ 2 பேர் டைவர்ஸ்ல நிக்குதுன்னு வைங்களேன், சொன்ன கவுன்சிலாம் போக வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் நாடன், அல்லாஹ்தான் இந்த 2 பேருக்கும் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்தான் இருக்கிறான் என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்போ அல்லாஹ்வை தவிர நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேற எந்த சக்தியும் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாம் நினைக்க வேண்டும். நடந்து போறோம், டக்குன்னு ஒரு சிக்னல் வருது, நின்றுட்டோம், டக்குன்னு பார்த்தா சடன்னு ஒரு பஸ் போகுது, ஒரு அடி எடுத்து வச்சோன்னு காலையா இருக்கும்,
உடனே அல்லாஹ் நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் இதிலிருந்து என்ன பாதுகாத்தான், அல்லாஹ் தான் பாதுகாத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். உடனே டக்கு 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 நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் நல்லா வந்துடணும். என்ன விஷயம் நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க திருமதியிலே 2516 வசனத்திலே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் நடந்து போறாங்க. இப்போ இப்னு அப்பாஸ்ட வந்து ரசூலுல்லாஹ் வந்து சில பேர் அறிவு சொல்றாங்க. அல்லாஹ்வை நீ நினைச்சு நடந்துக்க, அல்லாஹ்வை நீ நினைச்சிக்க, எல்லாமே அல்லாஹ்ட்டே கேளு, அல்லாஹ் எல்லாமே நல்லதே தருவோம்னு சொல்லிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இந்த உலகம் ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து ஒரு நன்மையை உனக்கு நாடுனான்னு வைங்களேன், அது நடக்காது. அதே போல் ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து உனக்கு தீமையை தரணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. அல்லாஹ் நான் தவிரதான். இதுல நம்ம என்ன விளங்க முடியுதுன்னு சொன்னால், இப்போ இது மூலியம் நம்ம என்ன விளங்குறோம்னு சொன்னா, அல்லாஹ் என்ன நாடுறோமோ அது மட்டும்தான் நடக்கும். இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்தும் நமக்கு நன்மை நாடினாலும் நடக்காது. அல்லாஹ் என்ன நம்மளுடைய ஏடுகள்ல எல்லாம் என்ன எழுதிக்கிறோம் அதான் நடக்கும். எல்லாவிடத்திலே நாம் துவா செய்து இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீமை அடைஞ்சா, இல்லப்பா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்ம எல்லா நேரத்திலையும் அவ்வளோ குவத்த இல்லா அனைத்தையும் அல்லாஹ்வை தவிர இந்த சக்தியும் இல்லை என்பதை நாம் நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்க மாற்றங்கள் வரும். ஹாப்பியா போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறத நம்ம உள்ளத்துல ஏற்றிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.